ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஷலோம். நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புத்தகம். இந்த நெகேமியாவின் புத்தகத்தை கவனமாய் பார்த்தோம் என்றால் முதலாவது அதிகாரம் ஜெபத்தோடு கூடத்தான் ஆரம்பிக்கும். நெகேமியா செய்த ஜெபத்தை முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நெகேமியா ஒரு ஜெப வீரன். தான் எந்த வேலை செய்தாலும், தான் எங்கு பிரயாணம் செய்தாலும், எதற்காக பிரயாசப்பட்டாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு கூட தான் ஆரம்பிப்பான். அற்புதமான ஆவிக்குரியவன். மறந்துடாதீங்க. எப்போதும் உங்க நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும், என்ன பிரயாசப்பட்டாலும், எங்கே பிரயாணம் செய்தாலும், எந்த பணியில ஈடுபட்டாலும் அதை பிரார்த்தனையோடு ஆரம்பியுங்கள். அப்படி ஜெபத்தோடு ஆரம்பித்தால் ஜெபத்தோடு தான் முடிப்பீர்கள். நெகேமியா முதலாவது அதிகாரம் 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. ஜெபத்தோடு கூடத்தான் இதோ இந்த அதிகாரத்தை அவன் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். 13வது அதிகாரம், அது கடைசி அதிகாரம். 29வது வசனம். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்து கொள்ளும். கடைசியா, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களை குறித்தும் திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஜெபம் செய்வதை முதல் அதிகாரத்திலே பார்த்தோம். கடைசி அதிகாரத்திலும் ஜெபம் செய்ததை பார்க்கிறோம். தன் பணியின் ஆரம்பத்திலும் அவன் ஜெபம், முடிவிலும் ஜெபம். மத்தியிலே பெரிய வெற்றிகளை நெகேமியா சாதித்தான். அன்பானவர்களே, என்ன வேலை செய்தாலும், பிரயாசப்பட்டாலும், பிரயாணம் செய்தாலும், பணிவிடை செய்தாலும் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடே நிறைவு செய்யுங்கள். அது நல்ல பழக்கம். மத்தியிலே தேவன் காண்பிக்கிற மகா கிருபையையும் இரக்கங்களையும் தயவையும் முழுமையாக சம்பூரணமாக அனுபவியுங்கள். 2வது அதிகாரத்திலே பார்த்தபோது, 2வது அதிகாரத்திலே ஜெபம் செய்த இடம், ஜெபம் செய்த நேரம், ஜெபத்திற்கான சமாதான பதில், இந்த 3 விஷயங்களையும் நாம் தியானித்தோம். ஜெபம் செய்த இடம், அது ராஜ அரமனை. ஜெபம் செய்த நேரம் என்பது நொடிப்பொழுதுதான். ஆனாலும் அந்த நொடிப்பொழுது ஜெபத்திற்கு பின்னால் கவனிங்க, மாதங்கள் என்ற ஒரு நீண்ட கால ஜெபம். அதற்கான பலனோ அற்புதமான பலன். தகர்க்கப்பட்டிருந்த, சிதைக்கப்பட்டிருந்த எருசலேமின் அலங்கங்களையும் வாசல்களையும் திரும்ப கட்டுவதற்கு முழுமையான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு, கவர்னராக, ஒரு அற்புதமான அதிகாரியாக, செக்யூரிட்டியோடு கூட நெகேமியா அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டான். தேவன் பதில் கொடுத்தா சம்பூரணமான பதிலை அருளுவார். தேவன் பதில் தரும்போது பரிபூரணமான பதிலைத்தான் அருளுவார். அரை குறை பதிலை தருகிற தேவன் நான் பிரசங்கிக்கிற தேவன் அல்லவே அல்ல. நெகேமியா அற்புதமான ஆவிக்குரியவன் என்று, அன்பு நிறைந்தவன் என்று நாம் முதலாவது அதிகாரத்திலே தியானித்தோம். மறந்துடாதீங்க, மிகுந்த அன்புடையவன். அதனால்தான் ஜெபம் செய்தான். மிகுந்த அன்புடையவன் என்பதால்தான் மனதார அழுதான். மிகுந்த அன்புள்ளவன் என்பதினால்தான் வேகமாக ஓடி வந்தான். ஜெபம் செய்தான். ஜெப விண்ணப்பத்திற்கான பதிலையும் கண்ணார கண்டான். எருசலேமுக்கும் வந்துவிட்டான். எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு எருசலேம் பட்டணம், இந்த நகரம் பாழாகி கிடப்பதை காண்கிறான். எருசலேமை சுற்றி இருக்கிற அந்த அலங்கமும் பிராகாரங்களும் தகர்க்கப்பட்டிருப்பதையும், வாசல்கள் தகர்க்கப்பட்டிருப்பதையும் காண்கிறான். மிகுந்த ஜெபத்தோடு கூட, பிரயாசத்தோடு கூட திரும்பவும் பிராகாரங்களையும் அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டி முடித்தான். அதற்கு தேவன் மகா பெரிய பலனை தேவன் அருளியதால் நெகேமியா 52 நாட்களில் எருசலேமின் பிராகாரங்களை திரும்ப கட்டி முடித்தான். வாசல்களையும் நிலை நிறுத்தினான். சுற்றிலும் பிராகாரங்களை கட்டி முடித்து, கவனிங்க, ஒரு பட்டணத்தை சத்துரு வந்து ஆக்கிரமிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் சுற்றிலும் நல்ல பிராகாரம் இருக்கணும். ஒரு பட்டணத்தை சத்துரு வந்து நாசம் பண்ணாமல் இருக்க வேண்டுமென்றால் சுற்றிலும்
அரண்கள் கட்டப்பட வேண்டும். நெகேமியா தன்னுடைய ஜனங்களை அதிகமாக நேசித்தான். அதேபோல எருசலேம் பட்டணத்தை அதிகமாக நேசித்தான். எனவே அந்த பட்டணத்தை சத்துரு வந்து அழித்து போடாதபடிக்கு அந்த பட்டணத்தை சுற்றி அரண்களை கட்டுவித்தான். தயவு செஞ்சு கவனிங்க, ஒரு வாசகம் இப்படி உண்டு, The China wall has no meaning if enemy can bribe the gatekeeper என்று. மங்கோலிய பிரஜைகளிடமிருந்து சைனாவை பாதுகாப்பதற்காக ஒரு நீண்ட நெடிய சுவரை சீனர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததென்றால், எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ வருடங்களாக சில லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் உயிருக்கு துணிந்து தேசத்தை பாதுகாப்பதற்காக நீண்ட சுவரை எழுப்பிய போது, ஒரு நாள் வாசலுக்கு காவலுக்கு நின்றவர்கள் என்ன செய்தார்கள்? சத்துருவோடு கைகோர்த்து கொண்டு அந்த சுவற்றின் மத்தியில் இருந்த வாசல் கதவை திறந்து கொடுத்து விட்டான். எப்பொழுது சத்துருவுக்கு அந்த சுவற்றில் இருந்த வாசற் கதவை திறந்து கொடுத்தானோ உடனே சத்துரு உள்ளே வந்து விடுகிறான். அதில் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் பட்ட பிரயாசத்துக்கு பிரதிபலனாக அவ்வளவு பெரிய அற்புதமான சுவற்றை உண்டாக்கிய போது ஒரு புத்தி இல்லாதவன், தேசத்தை குறித்த பக்தி இல்லாதவன், பணத்திற்காக ஆசைப்பட்டவன், உள்ளுக்குள்ளிருந்தவன், அந்த தேசத்தை சேர்ந்தவனே சத்துருக்களுக்கு இணங்கிவிட்டால் இவர்கள் பட்ட பிரயாசத்துக்கு ஏதாவது பதில் இருக்கா? திடீரென்று சத்துருக்கள் தேசத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். எனவேதான் அந்த பழமொழி வந்தது. அது என்னவென்றால், சீன பெருஞ்சுவர் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட காவலாளி ஒருவேளை லஞ்சத்திற்கு ஆசைப்பட்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்து விடுவான் என்றால், எவ்வளவு வலிமையாக சுவர் எழுப்பப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே சுவர் கட்டினால் மாத்திரம் போதாது, சுவற்றிற்குள்ளே இருக்கிற மக்களை கட்ட வேண்டும், அவர்கள் புத்தியை கட்ட வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி சுவரை எழுப்பிக் கொள்கிறோம், நல்லதுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற நாம் சரியாயிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாமளே சுவரை தாண்டினா, சில சந்தர்ப்பங்களிலே நேசிக்கிற தாய், நேசிக்கிற தந்தை தங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதனால அவங்கள சுத்தி கோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டே இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது, மகளே இங்க பாரு இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது, இந்த வாசலை தாண்டி போகக்கூடாது, இந்த டைம்க்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, சுற்றி ஒரு பவுண்டரியை வகுத்துருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை பெரியோர் எப்படி சொல்லுவார்கள் என்றால், இந்த சுற்றி பவுண்டரியை வகுக்கிற இந்த நடைமுறையை நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவார்கள்? கட்டுப்பாடு என்பார்கள். என்னதுங்க? கட்டுப்பாடு. நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை கட்டி காப்பாற்றுகிற ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறை இருக்க வேண்டும். ஒரு எல்லை கோடு, ஒரு பவுண்டரி லைன் இருக்க வேண்டும், ஒரு எல்லை இருக்க வேண்டும். யோசேப்பு ஒரு எல்லை வகுத்து வாழ்ந்தவன். எது எப்படி நடந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது என்ற ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை வகுத்து கொண்டிருந்தான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட தங்கள் வாழ்க்கையிலே ஒரு எல்லையை வகுத்து வைத்திருந்தார்கள், ஒரு பவுண்டரி. இதை தாண்டி நாங்களும் போக மாட்டோம், உள்ள யாரையும் விட மாட்டோம் என்ற ஒரு பவுண்டரியை உண்டாக்கி கொண்டார்கள். எதற்காக? நம்மை நாமே காத்துக்கொள்வதற்காக. வெளியிலிருந்து உள்ளேயும், உள்ளே இருந்து வெளியேயும் போக முடியாதபடி நம்மை சுற்றி ஒரு பவுண்டரி இருக்க வேண்டும். நம்மை சுற்றி ஒரு கோடு, கண்டிப்பாக ஒரு எல்லை கோடு இருக்க வேண்டும். தேவன் நோவாவினிடத்திலே ஒரு பேழையை கட்டச் சொன்னார். அப்படி பேழையை கட்டி முடித்ததற்கு பிறகு பேழைக்கு வெளியேயும் பேழைக்கு உள்ளேயும் கீழ் பூசு என்று சொன்னார். எதற்காக கீழ் பூச சொன்னார் என்றால், வெளியில் இருப்பது உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருப்பது வெளியே போகவும் கூடாது. ஒருவேளை வெளியே இருக்கிற தண்ணீர் பேழைக்குள் வந்தால் அது மூழ்கி போகிற சூழல் உண்டாகும். தயவு செஞ்சு கவனிங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், படகு தண்ணியில் இருக்கணும், ஆனால் தண்ணி படகுக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் உலகத்திற்குள் இருந்தாலும் உலகம் நமக்குள் இருப்பதென்பது கூடாது. அப்படி லோகம் நமக்குள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது? கீழ் பூசிக்கொள்ள வேண்டும். படகுக்குள்ளே தண்ணீர் வராமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? ஓட்டைகள் எல்லாவற்றையும் அடைத்து வைக்க வேண்டும். பாவத்தின் ஓட்டைகள், ஒருவேளை உலகம் நமக்குள் வருவதற்கு ஏதுவாக இருக்கிற பாவ ஓட்டைகள் நமக்குள் இருக்கும் என்றால், அது நட்போ, மோகமோ, பணமோ, ஒன்றுக்கும் உதவாத காரியங்களோ, இப்படி எதுவாக இருந்தாலும் உலகம் உனக்குள் வருவதற்கு நீ வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. ஒருவேளை நீ அப்படி வாய்ப்பு கொடுத்தால் அதுவே போதும், உன்னை மூழ்கடிப்பதற்கு, உன்னை அழிப்பதற்கு. எனவே நம்மை சுற்றி பவுண்டரி இருக்க வேண்டும். நெகேமியா என்ன செய்தான் என்றால், அதற்கு முன்பு சத்துருக்கள் வந்தார்கள். நேபுகாத்நேச்சார் வந்தான், தேசம் முழுவதையும் தகர்த்து போட்டு போய்விட்டான்.
பட்டணத்தின் பிராகாரங்கள் தகர்க்கப்பட்டன. பட்டணமே எரித்து போடப்பட்டது. அப்படி தகர்க்கப்பட்டதற்கு பிறகு 70 ஆண்டுகளுக்குப் பிறகு தேவன் தாம் சொன்னபடியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மீது இரக்கம் காண்பித்தார், கருணையை காண்பித்தார். மறுபடியும் அங்கே ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் கோரேஷுக்கு கட்டளை கொடுத்தார். பின்பு ஆலய பணியை முழுமையாக்குவதற்கு ராஜாவாகிய தரியுவுக்கு கட்டளையிட்டார். தரியுவின் காலத்திலே ஆலய கட்டுமானம் பூர்த்தியாக்கப்பட்டது மட்டுமின்றி ஆலயம் அலங்கரிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு நெகேமியாவின் காலத்திலே எருசலேம் பட்டணத்தை சுற்றியிருந்த பிராகாரம் கட்டுவிக்கப்பட்டது. சுற்றிலும் பிராகாரம் இருக்குமென்றால் பட்டணத்துக்குள்ளே சத்துருக்களால் வர முடியாது. எனவே பட்டணத்தின் பிராகாரங்களை, அரண்களை நெகேமியா கட்டியெழுப்பினான். பலமான அரண்களை கட்டினான். வாசல்களை நெகேமியா கட்டினான். எருசலேமுக்கு 10 முக்கிய வாசல்கள் இருந்தன. 2 சிறிய வாசல்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கால்வரி டெம்பிளிலும் கூட 10 முக்கிய வாசல்கள் உண்டு, 2 சிறிய வாசல்கள் உண்டு. மொத்தமாக சேர்த்து நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கு 12 வாசல்கள் உண்டு. அதே போல எருசலேம் பட்டணத்துக்கு 12 வாசல்கள் இருந்தன. 10 முக்கிய வாசல்கள், 2 சிறிய வாசல்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 12 வாசல்களும் 12 அற்புதமான பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த பாடங்கள் என்னென்ன, அந்த 12 வாசல்களின் முக்கியத்துவங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் கடந்த நம்முடைய கால்வரி டெம்பிள் கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த போது மிகவும் தெளிவாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை தேவன் எனக்கு வாய்ப்பு தந்தால் வெளியேற பெற்ற அந்த செய்திகளை திரும்பவும் கூட பகிர்ந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் அன்று நான் கொடுத்த அந்த செய்தி இவ்வளவு அற்புதமான ஆலயத்தின் உள்ளே அல்ல, அப்புறம் வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிற போது, மழை காலத்தில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த செய்தியை தியானித்தோம். அந்த செய்திகள் நெகேமியாவை குறித்த செய்திகளை தியானித்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் எனக்குள்ளே ஏவினார். நெகேமியாவை எவ்விதத்திலே பலப்படுத்தி 52 நாட்களிலே எருசலேமின் அலங்கத்தை சுவரை கட்டி எழுப்பினேனோ அதே போல நீ விசுவாசிப்பாய் என்றால் உலகத்திலேயே ஒரு பெரிய ஆலயத்தை 52 நாட்களில் கட்டித் தருவேன். இதை விசுவாசிப்பாய் என்றால் அஸ்திபாரம் போடு என்று தேவன் என்னோட கூட பேசினார். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறோம் என்பவர்கள் கையெழுத்தை காண்பிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களை யாருக்காவது சந்தேகம் இருக்கும் என்றால் தேவன் பேசுவாரா பேச மாட்டாரா என்கிற கேள்வி உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்களுக்குத்தான் இந்த செய்தி. இதோ தேவன் இந்த எளிய ஊழியக்காரனோடு பேசினார். 2012 அக்டோபர் மாதத்தின் 9ஆம் தேதியில காலை 6:30 மணி இருக்கும் தேவனோட கூட பேசினார். என்னை நீ விசுவாசிப்பாய் என்றால் அற்புதமான ஒரு ஆலயத்தை 52 நாட்களில் நான் கட்டுவேன். நீ விசுவாசிப்பாய் என்றால் அஸ்திபாரம் போடு. அதுவும் கூட இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆலயம், அந்த நாட்களிலே பெரிய ஆலயம் என்றால் அது பால் யாங்கிச்சோ அவர்களின் ஆலயம்தான், 12,000 பேர். அமெரிக்காவின் பெரிய ஆலயம் என்றால் அது ஜோயல் ஆஸ்டின் அவர்களின் லேக்வுட் சர்ச், ஏறக்குறைய 16,000 பேர் உள்ள சர்ச். அப்போ பெரிய ஆலயம் என்றால் இந்த 2ஐ விட பெரிய ஆலயமா இருக்கணும்ல. எனவே 18,000 ஒரு 20,000 பேர் அடங்கக்கூடிய ஆலய கட்டுமானத்துக்காக திட்டமிடுதலும் டிசைன் பண்ணுதலும் நடந்தது. நவம்பர் 11ஆம் நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது தேங்க்ஸ் கிவிங் டே, அடியேனுடைய பிறந்த நாள். அந்த நவம்பர் 11க்கும் ஜனவரி 1க்கும் இடையே நாம் பார்த்தோம் என்றால் சரியாக 52 நாட்கள். நவம்பர் 11ஆம் தேதி அன்று இதோ நான் நிற்கின்ற இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு கீழே அஸ்திவாரம் போடப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதியெல்லாம் இதே ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. இந்த 1ஆம் தேதி புது வருடத்திலே நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து இந்த உன்னதமான தேவாலயத்தில் தேவனை ஆராதித்தோம். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் அமெரிக்க தேசத்திலிருந்து நம்முடைய கால்வரி டெம்பிளை பார்க்க இங்கே வந்தபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை தேவன் இல்லை என்று சொல்வோர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த கால்வரி டெம்பிளை காண்பியுங்கள், காண்பித்து இந்த ஆலயம் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அப்பா அவர் சொல்லுவாரு, மனிதனால் இது சாத்தியம் அல்ல, அது தேவன் ஒருவரால் மாத்திரமே சாத்தியம் என்பார். அது எவ்வளவு பெரிய உண்மை! இன்று நாம் ஆராதிக்கிற இந்த அற்புதமான ஆலயம் 52 நாட்களில் கட்டி முடிப்பது என்பது மனிதர்களுக்கு சாத்தியம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பில்டரையும் கூட்டிட்டு வந்து இந்த ஆலயத்தை காண்பித்து
52 நாளில் கட்டி முடின்னு சொன்னால் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவார். இது மனிதர்களால் சாத்தியமல்ல. அப்போ நாம தானே கட்டணும்? இல்லைல்ல, நாம் இதை கட்டவே இல்லைங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவனே இறங்கி வந்து அவருடைய அதி வல்லமையுள்ள புயத்தை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் பேசுவார் என்பதற்கு நேர்த்தியான உதாரணம் நம்முடைய ஆலயம்தான். நவம்பர் மாதம் முதல் வாரத்திலே உங்களோடு அதை பகிர்ந்து கொண்டேன். தேவன் என்னோட கூட பேசினார். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுத்தருவேன் என்று சொன்னார். அதையும் 52 நாட்களில் கட்டித்தரப்போகிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்களும் விசுவாசித்தீர்கள். என்னுடைய வார்த்தையை நம்பி என்னோட கூட நின்றீர்கள். என்னோட கூட நின்று இந்த அற்புதமான கட்டுமானத்தில் இணைந்து கொண்டீர்கள். இன்று அதே அற்புதமான ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற அளப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த அளவுக்கு விசுவாசம் எனக்குள்ளே எப்படி வந்ததென்றால், நெகேமியாவின் வாழ்க்கையை தியானித்த போதுதான். நெகேமியாவின் புத்தகத்தை வாசித்த போது, நெகேமியா ஒரு சாமானியன், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்த போது, தேவனுடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது, தேவனை, தேவனுடைய பட்டணத்தை அவன் நேசித்த போது, ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. 52 நாட்கள் மிக குறைந்த காலத்தில் எருசலேமை சுற்றி இருந்த தகர்க்கப்பட்டிருந்த எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினான். எரித்து போடப்பட்ட எல்லாவற்றையுமே அவன் நிர்மாணித்து எழுப்பினான். அதன் பின்பு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி நெகேமியா திரும்பவும் தன்னுடைய உத்தியோகத்தை பார்க்க போக முடியவில்லை. 52 நாட்களிலே கட்டி முடித்து விட்டான். 52 நாட்களிலே சுற்றி இருக்கிற அந்த அலங்கத்தை கட்டி முடித்து விட்டான். அதன் பிறகு அவன் புரிந்து கொண்டது என்னவென்றால், சுற்றி பிராகாரங்களை கட்டி எழுப்புவதால் மாத்திரமே உள்ளுக்குள்ளே வாழ்கிறவர்களின் வாழ்க்கை ஒருவேளை சரியாக இல்லாவிட்டால், அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாவிட்டால், மறுபடியும் அவர்கள் சுவரை தாண்டுவார்கள். மறுபடியும் சத்துருவுக்கு கதவை திறந்து கொடுப்பார்கள். ஒரு காலத்திலே கோல்கொண்டாவை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவை தோற்கடிப்பதற்காக அவுரங்கசீப் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சேனையை அனுப்புவதற்கு முன்பு சில உளவாளிகளை முதலிலே அனுப்பி வைத்தாராம். அந்த உளவாளிகள் எல்லாம் வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கிற அந்த பிரதான வாசலின் அருகே யாரெல்லாம் இருப்பார்கள், எப்பொழுது இருப்பார்கள் என்று ஜாக்கிரதையாக பரிசீலித்தார்களாம். அப்படி கோல்கொண்டா கோட்டையின் அருகே, பிரதான வாசலின் அருகே காவலுக்கு இருக்கின்ற பிரதான காவலாளிகள் எல்லோரையும் பரிசீலனை செய்து, அந்த காவலாளிகளில் யாரெல்லாம் பணத்துக்கு கீழ்ப்படிவார்கள், அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருப்பவர்கள் யார் என்பதையும் கூட அவர்கள் ஜாக்கிரதையாக ஸ்டடி பண்ணி, அவர்களோடு கூட ஒரு டீல் போட்டுக்கொண்டு, குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் வந்து கதவை தட்டுகிற போது நீங்கள் உள்ளுக்குள்ளிருந்து கதவை திறந்து விட வேண்டும். சேனையோடே கூட நாங்கள் உள்ளே நுழைவோம். கோல்கொண்டா கோட்டையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ராஜாவை கைது செய்வோம். அதற்காக உங்களுக்கு இவ்வளவு தருவோம். உங்களுக்கு இஷ்டமானா செய்யுங்க, இல்லாட்டா வேண்டாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? நான் ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி செய்வேன்னா, ராஜா போனா எனக்கு என்ன, கோல்கொண்டா ஃபோர்ட் போனா எனக்கு என்னன்னு சொல்லி, எனக்கு தேவையான பணம் மாத்திரமே போதும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திடீரென்று சேனை வந்ததாம். ஏற்கனவே டீல் போட்டபடி உள்ளே இருந்தவர்கள் கதவை திறந்து கொடுத்தார்கள். அவர்கள் உள்ளே வந்தார்கள். ராஜாவையும் கைது செய்தார்கள். கோல்கொண்டா ஃபோர்ட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். கவனிக்கணும், இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப அற்புதமானது. அதை சுற்றியுள்ள அரணை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சுவரோடு கூட இருந்த அதை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ராஜா சத்ருவின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கேரக்டர்லெஸ் ஃபெலோ உள்ளுக்குள்ளே இருந்ததினால். அந்த சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. நமக்குள்ளே இருக்கின்ற பாவம் நிறைந்த ஆசைகள், எண்ணங்கள், சிந்தைகள், செயல்பாடுகள், யோசனைகள், இவைகளெல்லாம் ஜாக்கிரதையாக நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் ஏதாவது ஒரு நாளிலே அவைகளெல்லாம் அவை பிடித்துக்கொள்ளும், நம்மை ஒப்புக் கொடுத்து விடும். எனவே நாம் வெளியே சுத்திகரித்துக் கொள்வதை விட உள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூட சொன்னார். பரிசேயனை பார்த்து, எதற்கு அந்த பாத்திரத்தை வெளியில் மாத்திரம் வேளாட்டமாக கழுவுகிறாய், உள்ளேயும் கூட கழுவ வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் மோசமான ஒன்று, அது கௌரவமான வியாதியை கொண்டிருக்கிறது. அதை கவனிக்கக்கூடியவன், அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியவன் யார்? இன்று நம்மிலே அவன் யார்?
உன்னுடைய இருதயத்திலே இருக்கிற வியாதி என்ன, உன்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிற குறைவு என்ன, குறைபாடுகள் என்ன, அதை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவன் நம்மில் யார்? அவன்தான் சரியாக வருவான். அவன்தான் அற்புத எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வான். நெகேமியாவுக்கு புரிந்துவிட்டது. எருசலேமை சுற்றி பிராகாரங்களை நிர்மாணித்தேன், வாசல்களையும் கூட உருவாக்கிவிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரஜைகளின் வாழ்க்கை சரியாக இல்லை. அவர்களுடைய புத்தி சரியாக இல்லை, அவர்களுடைய நடத்தை சரியாக இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களின் புத்தியும் எண்ணங்களும் சரியாக இல்லாமல் சுற்றி பிராகாரங்களை மாத்திரம் கட்டினால் சத்துருக்கு அவர்கள் இடம் கொடுத்து விடுவார்கள். மறுபடியும் சத்துரு உள்ளே நுழைந்து விடுவான். மறுபடியும் இந்த பட்டணம் தகர்க்கப்படலாம், எரிக்கப்படலாம். எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் வாழ்க்கைகளை கட்ட வேண்டும். பிராகாரங்களை கட்டுவதை காட்டிலும் பிரஜைகளின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ உன் வீட்டை கட்டுவதை காட்டிலும், நீ உன் உத்தியோகத்தை கட்டுவதை காட்டிலும், உன்னுடைய வியாபாரத்தை நீ கட்டுவதை காட்டிலும், உன்னுடைய வாழ்க்கையை, உன் நடத்தையை நேர்த்தியாய் கட்டுவது அத்தியாவசியம். உன்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் கட்டுவது வேத வார்த்தையோடு கூட, சத்தியத்தோடு கூட, வேல்யூஸோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவது என்பது மிக 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 அவசியம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசியதற்காக நன்றி ராஜா. நெகேமியா ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன். பட்டணத்தை கட்டி எழுப்பினான், பிராகாரங்களை கட்டி எழுப்பினான். அப்படி இருக்கும்போது பிரஜைகளின் வாழ்க்கை ஒருவேளை கட்டப்படாவிட்டால், ஐயோ, கட்டப்பட்ட பட்டணமும் பிராகாரங்களும் என்னவாகும்? பட்டணத்தை விட, பிராகாரங்களை விட ஜனங்களின் வாழ்க்கை கட்டப்படுவதுதான் அதிமுக்கியமானது என்பதை உணர்ந்ததினாலே, அறிந்ததினாலே அவருடைய வாழ்க்கையை கட்டக்கூடியது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் என்ற சத்தியத்தை அவன் அறிந்திருந்ததினாலே தேவ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வார்த்தைகளை பிரசங்கம் செய்தான். வாக்கியத்தை ஜனங்களுக்கு பறைசாற்றினான். வார்த்தைதான் அவர்களுக்குள்ளே மனஸ்தாபத்தை கொண்டு வந்தது, மனந்திரும்புதலை கொண்டு வந்தது, அவர்களை பரிசுத்தப்படுத்தியது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தான் வாழ்க்கைகளை சரி செய்யும். இந்த வார்த்தை தான் குடும்பங்களை நிர்மாணிக்கும். இந்த வார்த்தை தான் பாவிகளை பாவ அறிக்கை செய்தலுக்கு வழிநடத்தும். உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய வாக்கியம்தான் பாவிகளை பரிசுத்தவான்களாய் மாற்றும். அந்த உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிற, அறிவிக்கிற பரிசுத்தமான ஊழியக்காரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபையை எங்கள் தேசத்துக்கு அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அன்பு கூர்ந்து வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சபை மேய்ப்பனையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து, அவர்களுடைய சபையை ஆசீர்வதித்து, அவர்கள் சபை மக்கள் எல்லாம் ஆண்டவரே பலுகி பெருகி உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கும்படியாக ஆசீர்வதிங்கப்பா. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.